வெல்கம் டு அவர் சேனல் எலக்ட்ரிக்கல் குரு. நான் தான் உங்களோட எலக்ட்ரிக்கல் குரு. இந்த வீடியோ இப்போ எதுக்காக நம்ம மேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னோம்னா, எப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட் செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க, ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம எழுதின எக்ஸாமுக்கும் ரிசல்ட்டும் இன்னும் வரல, ஓகேங்களா? அடுத்து இன்னும் இது ஏப்ரல் 19ஆம் தேதி எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடியே எக்ஸாம்ஸ் ஃபுல்லாமே வச்சு முடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள ஒரு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு, ஓகேங்களா? எப்போ எக்ஸாம் நடக்கும், ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்லாம். ரிசல்ட் எப்போ வரும் அப்படிங்கறது வீடியோ போட்டோம். எழுதுனது தான், அதை நம்ம மாற்ற போக முடியாது. இனிமேல் எழுதுறத நம்மளால மாற்ற முடியும், ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் வேகமா வச்சிருவாங்களா, நம்ம எவ்வளவு குயிக்கா நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கன்ஃபியூஷன்ல எனக்கு கமெண்ட்ஸ்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட்ஸ்ல கேட்டுட்டே இருக்கீங்க, ஓகேங்களா? ஸோ அதை பத்தின ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எப்போ செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது, அதாவது உங்களோட ஈவன் செமஸ்டர் எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றத பத்தி நம்ம கிளியரா இப்போ நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு ஒரு 1 மினிட் என்ன அப்படின்னம்னா, ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, சார் நீங்க இந்த காலேஜ்ல நீங்க வேலை பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? ஸோ நான் எந்த காலேஜ்லயுமே வேலை பார்க்குறேன் அப்படின்றத நான் என்னைக்குமே வெளியில சொன்னது கிடையாது. நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன். எதுக்காக ஆரம்பிச்சோம் அப்படின்னம்னா நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்மளுக்கு சொல்லி கொடுப்போம், ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவேட் பண்ணுவோம், ஃபெயிலா போயிடுவேன் அப்படின்ட்டு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸை பாஸ் பண்ண வைக்கலாம், ஸோ ஸ்டூடெண்ட்டை நல்ல மார்க் எடுக்க வைக்கலாம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல ஆரம்பிக்கப்பட்ட சேனல் தான் இந்த எலக்ட்ரிக்கல் குரு, ஓகேங்களா? அதுல இப்ப பாத்தீங்க அப்படின்னம்னா 4000க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட் சப்ஸ்கிரைபரா இருக்கீங்க. ஸோ நீங்க தான் என்னோட ஸ்டூடெண்ட். எலக்ட்ரிக்கல் குரு தமிழ் அப்படிங்கிற சேனல் தான் என்னோட காலேஜ், ஓகேங்களா? ஸோ நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோம். இந்த ஹார்ட் ஒர்க்குக்கு லைக் பண்றவங்க லைக் பண்ணுங்க. எதுவும் உங்களுக்கு என்னை அப்ரிசியேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னோம்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நானும் என்னை பத்தி தெரிஞ்சுக்கிறேன். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க. என்னைக்குமே நெகட்டிவ் கமெண்ட்ஸை வச்சு நான் டிகிரேட் ஆனது கிடையாது, ஏன்னா நான் இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நெகட்டிவ் கமெண்ட் இருந்தாலும் சொல்லுங்க, நம்ம பார்த்துக்கலாம். வாங்க இப்போ எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்றத பத்தி நம்ம பார்த்துடலாம், ஓகேங்களா? இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறதா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னம்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அண்ணா யூனிவர்சிட்டில இருந்து வந்த சர்க்குலர், ஓகேங்களா? சில காலேஜஸ்ல இதை ஷோ பண்ணியிருப்பாங்க, சில காலேஜஸ்ல என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னம்னா இதை ஷோ பண்ணியிருக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்திருக்கலாம், ஓகேங்களா? இதை பாருங்க, இந்த சர்க்குலர் என்னைக்கு வந்திருக்கு அப்படின்னம்னா 12/1/2024 வந்திருக்கு, ஓகேங்களா? அதுல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னம்னா, இந்த செமஸ்டர் நீங்க காலேஜ் ஓபன் பண்றது 1/2/2024 நீங்க காலேஜ் ஓபன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதே மாதிரிதான் உங்களுக்கு இப்போ காலேஜஸ் ஓபன் பண்ணிருப்பாங்க, ஓகேங்களா? இதுல நல்லா பாருங்க, லாஸ்ட் ஒர்க்கிங் டே 3/5/2024, ஓகேங்களா? ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டியோட நிலைப்பாடு எப்படி இருக்கு அப்படின்னம்னா 3/5/2024 தான் லாஸ்ட் ஒர்க்கிங் டேன்னு சொல்லிட்டு பிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ உங்களோட எலெக்ஷன் அப்படி வந்தாலுமே ஏப்ரல் 19 தான் எலெக்ஷன் நடக்க போகுது. ஸோ எலெக்ஷன் ப்ரொசீஜருக்கு உங்களுக்கு ஒரு 3 நாள் 4 நாள் லீவ் விட்டாலுமே அதுக்கப்புறம் டைம் இருந்து உங்களுக்கு லாஸ்ட் ஒர்க்கிங் டே மேக்சிமம் இதை தாண்டி மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி, ஓகேங்களா? ஸோ ஏப்ரல் 19க்கு முன்னாடி எக்ஸாம் வச்சிருவாங்க சார், எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு, அந்த பயமே வேண்டாம், ஓகேங்களா? அண்ணா யூனிவர்சிட்டி இப்போ வரைக்கும் சொல்லியிருக்கிற உங்களோட கண்டிஷன் என்ன அப்படின்னம்னா லாஸ்ட் ஒர்க்கிங் டே 3/5/2024. அது வரைக்கும் உங்களுக்கு என்ன அப்படின்னம்னா காலேஜ் கண்டிப்பாக நடக்கும், ஓகேங்களா? பிராக்டிக்கல் எக்ஸாம் எப்போ வைக்க போறாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னம்னா 6/5/2024 தான் உங்களுக்கு பிராக்டிக்கல் எக்ஸாம் இருக்க போது. யூனிவர்சிட்டி எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா 15/5/2024, ஓகேங்களா? உங்களுக்கு மே மாசம் தான் யூனிவர்சிட்டி எக்ஸாம் நடக்கும், ஓகேங்களா? உங்களுக்கு தேர்தல் இருந்தாலும் தேர்தல் முடிவுகள் எப்போ வந்தாலும் சரி, உங்களோட எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆகிறது 15/5/2024 தான் நடக்கும். ரீஓபனிங் டேட் அவங்களே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் செமஸ்டருக்கு 18/7/2024, ஓகேங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க இதை நினைச்சு நீங்க என்ன பண்ணிக்கிற வேணாம் அப்படின்னம்னா பேனிக் ஆகவே வேண்டாம். எக்ஸாம் சீக்கிரமா வச்சிருவாங்க, சிலபஸ் வேகமா முடிச்சிருவாங்க, சிலபஸை பாதி தான் முடிப்பாங்க, நம்மளுக்கு உடனே வேகமா எக்ஸாம் வந்துடும், நம்ம பாஸ் ஆக முடியுமா ஃபெயில் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு அபிஷியல் இன்ஃபர்மேஷன் தான். இங்க பாத்தீங்க அப்படின்னம்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட சீல் கூட உங்களுக்கு இங்க இருக்கு, ஓகேங்களா? ஸோ யாருமே என்ன பண்ணிக்கிற வேணாம் அப்படின்னம்னா பேனிக் ஆக வேண்டாம். எனஃப் டைம் இருக்கு. நம்ம சேனல்லையுமே என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னம்னா ரெகுலர் இன்டர்வல்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துட்டு தான் இருக்கோம்.
ஸோ அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னோம்னா சக்சஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னம்னா லைக் பண்ணிருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு உடனே என்ன பண்ணிருங்க அப்படின்னம்னா ஃபார்வர்ட் பண்ணிருங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.